ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வியாழக்கிழமை காலையில். இன்னைக்கு காலை டிஃபன் ரொம்பவே பரபரப்பாக பூரி கிழங்கு மசாலா தான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான டிப்ஸை முதல்ல பார்த்துடலாம். இந்த பூரியை வச்சு தான் பூரி நல்லா புசு புசுன்னு இந்த மாதிரி உப்பி வரணும் அப்படின்னா மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மொத்தத்தில் நீங்கள் மாவை உருட்டிக்கணும். ரொம்ப மெல்லுசாக சப்பாத்தி மாதிரி நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூரி உங்களுக்கு புசு புசுன்னு வராது. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு மதியம் லஞ்ச் ஒன்றும் பெருசாக செய்யலை. நேற்றுக்கே மீன் குழம்பு மீன் வறுவலாம் நல்லா சூப்பராக ஒரு கட்டியாச்சு. அதனால சிம்பிளாக செய்யலாமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் முட்டை சாதம் தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ் மஷ்ரூம்ல பஜ்ஜி மாதிரி போட்டாச்சு. மஷ்ரூம்ல செஞ்சேன், பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இந்த வாரம் மஷ்ரூம் வாரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. நேற்றுக்கு வச்ச மீன் குழம்பு, தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சொரக்காய் வச்சு கொஞ்சம் பொரியல் செஞ்சு மஷ்ரூம் பஜ்ஜி, அதுக்கப்புறம் முட்டை சாதம். இதான் இன்னைக்கான லஞ்ச். சூப்பராக பசங்களோட சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.